Hi students, welcome to my channel. So இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அரையாண்டு தேர்வுக்கான மிக முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் சொல்கிற கொஷின்ஸை மட்டும் நீங்கள் தைரியமாக படிங்க. அண்ட் ரெண்டாவது, இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நான் அப்லோட் பண்ணுற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்காகவும் தான். ஸோ நான் பப்ளிக் எக்ஸாமை மைண்டில் வச்சு தான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சொல்கிற கொஷின்ஸை நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே 70 out of 70 ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். ப்ளஸ் நீங்கள் புக்குக்கு பின்னாடி இருப்பாருங்க ஒன் வேர்டு, அந்த ஒன் வேர்டெல்லாம் நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஒன் வேர்டில் மோஸ்ட்லி புக் பேக்கு 15 ஒரு 12 13 கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ புக் பேக் ஒன் வேர்டை தரவாக படிச்சிருங்க. அந்த புக்கு இன்டீரியர் கொஷினுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப் குரூப்பில். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்னது வரைக்கும் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாட்டி இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதில் நான் நிறைய மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ணுவேன், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே வந்து இங்கிலீஷ் மீடியம் கொஷினை வச்சு தான் தமிழ் மீடியத்துக்கு சொல்லுவோம். இந்த தடவை நான் தமிழ் மீடியம் புக்கை வச்சு சொல்ல போகிறேன். ஸோ புக்கை எடுத்துக்கோங்க, நான் சொல்ல கொஷினை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்ட்டுமே. தமிழ் மீடியத்துக்கு டேரெக்டாக கொஸ்டின் நான் சொல்லிடுவேன், பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ் மீடியத்துக்கு இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டில் 26வது கொஷின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா உங்களுக்கு 26th கொஸ்டின் சேம் அதே தான். கொஸ்டின் நம்பர் வந்து சேம் தான், பேஜ் நம்பர் தான் மாறும். பட் இப்போ ரெண்டு பேருக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு புக்லேயுமே கொஸ்டின் நம்பர் சேமாக இருக்கும். ஸோ அதனால் கொஸ்டின் நம்பர் வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 26 இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் புக்கில் ஃபஸ்ட் யூனிட்டில் 26th கொஸ்டின் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் தமிழ் மீடியம் புக்கை வச்சு இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ பட் ரெண்டு மீடியத்துக்காக தான். ஓகேங்களா? ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் எக்ஸாம்லாம் இடையில வரும், நம்ம அதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்க போகிறதே கிடையாது. நம்மளோட டார்கெட் பப்ளிக் எக்ஸாம். ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கான ட்ராவல், அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின், மாடல் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம அதுக்கான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. எல்லோரும் லைக் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை வீடியோ பார்த்து முடிச்சுட்டு லைக் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்கில் லைக் பண்ணலாட்டி வீடியோ பார்த்து முடிக்கல கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? வாங்க கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் பாருங்கள் எது இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். யூனிட் 1ல் 26வது கொஸ்டின் 26 ஒப்பு அணுநிறை வரையறு. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒரு ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின். இந்த கொஷின்லாம் வந்து மோஸ்ட்லி இப்போ நீங்கள் ஒரு 10 கொஷின் எடுத்து பாருங்களேன், அது ஹாஃப் இயர்லி குவார்டர்லி எந்த கொஷினெல்லாம் எடுத்து பாருங்கள், பப்ளிக் எக்ஸாம் எதை வேணாலும் எடுத்து பாருங்கள். அந்த 10ல் ஒரு 8லேருந்து 9 கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் இருக்கும். அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது சமான நிறை வரையறு. அதே மாதிரி தான், அந்தளவுக்கு சேம் இம்பார்ட்டன்ஸ் தான். 26 எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி 28 சமான நிறை வரையறு. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் வேறுபடுத்துக 30வது கொஷின் 30 வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து இந்த யூனிட்டில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கையில் 36 ஒரு தனிம அணுவின் நிறை வந்து 6.645 × 10⁻⁻23 கிராம் ஆகும். 0.320 கிலோகிராமில் உள்ள அத்தனிமத்தின் மோல் எண்ணிக்கையை கணக்கிடுக. ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 38 வந்து பார்த்துக்கோங்க, பின்வருவனவற்றின் எளிய விகித வாய்ப்பாடுகள் என்ன. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. 40 கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. ஈத்தேனின் எரிதல் வினையின் முடிவில் 44 கிராம் CO2 கிராம் வாயுவை உருவாக்க தேவைப்படும் ஈத்தேனின் மோல் எண்ணிக்கையை கணக்கிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து 44 and 45 இந்த ரெண்டு கொஷின் பார்த்துக்கோங்க. இதில் 44 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சிஜனேற்ற எண் முறையில் பின்வரும் வினை சமன் செய்க. இதில் எல்லாத்தையுமே நான் கேட்க மாட்டாங்க எக்ஸாமில், ஏதாவது ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 3rd சப்டிவிஷனை கொடுத்துட்டு ஆக்சிஜனேற்ற எண் முறையில் வினைகளை சமன் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜனேற்ற முறையில் சமன் செய்க பின்வருவனவற்றை அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது ஒன்று வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். 44 and 45 பார்த்துக்கோங்க. யூனிட் 1ல் இதை தான் இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை தாண்டி வேறு கொஷின் உங்களுக்கு கேட்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் இதை மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இது ஸ்டேட் லெவலில் எக்ஸாம் நடந்தாலும் சரி, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடந்தாலும் சரி, இந்த கொஷினை தாண்டி உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் படிங்க. ஸோ அடுத்தது யூனிட் 2ல் பாருங்கள், எல்லாமே ரோமன் லெட்டர் 2 தான். ஓகேங்களா? யூனிட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 27 n = 4க்கு சாத்தியமான ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கையினை குறிப்பிடுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 28 வந்து முடிஞ்சால் பாருங்கள். பட் அது இது வரைக்கும் பெருசாக இந்த மெயின் எக்ஸாம்லேயும் கேட்டதில்லை. ஸோ முடிஞ்சது அப்படின்னா மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பவுலி தவிர்க்கை தத்துவத்தினை கூறுக. 31 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த கொஷின் வந்து இருக்கும், அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. 33 காலத்தை சார்ந்து அமையாத அந்த கொஷின் வந்து பார்த்துங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். காலத்தை சார்ந்து அமையாத ஸ்ட்ரோடிங்கர் அலை சமன்பாட்டினை சுருக்கமாக விளக்குக. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. 34 பார்த்துக்கோங்க. 35 பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அடுத்தது
39 ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின் Mn 2+ மற்றும் Cr 3+ ஆகியவற்றின் எலக்ட்ரான் அமைப்புகளை தருக்க ஒரு ரிப்பீட்டட் கொஷின் பல தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அது பார்த்துக்கங்க. அடுத்து ஆஃபா பிரின்சிபல் ஆஃபா தத்துவத்தினை விவரிக்க 40th கொஷின் 40 கொஷின் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஷின் தான். எக்ஸாமில் பல எக்ஸாம்ஸில் வந்து அந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது 47 வந்து பார்த்துக்கோங்க, 48 வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த யூனிட்டில் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது இதை தாண்டி வேறு இருக்கானா இல்லை, அடுத்து 3rd யூனிட் பார்ப்போம் எது இம்பார்ட்டன்ட்னு. 24 நவீன ஆவர்த்தன விதியை வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். 24 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது செயலுறு அணுக்குறு மின்சுமை என்றால் என்ன 26 பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ அடுத்தது 29 எலக்ட்ரான் கவர் தன்மையை வரையறு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். 30 பார்த்துக்கோங்க, முதல் அயனியாக்கும் ஆற்றலை விட இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் எப்பொழுதும் அதிகம் எனும் கூற்றில் உள்ள உண்மையை எவ்வாறு விளக்குவாய் அது வந்து பார்த்துக்கோங்க. 33 Z = 118 கொண்ட தனிமம் எந்த வரிசை தனிமம் தொகுதியில் இடம்பெற்றுள்ளது அது வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். 36 ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின். லாந்த நாடுகள் மற்றும் ஆக்டினாய்டுகளின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பினை தருக. அடுத்தது ஹாலஜன்கள் ஆக்சிஜனேற்றியாக செயல்படுவது ஏன் 37 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 38 இரண்டாம் வரிசை தனிமங்களின் முரண்பட்ட பண்புகளில் ஏதேனும் இரண்டினை குறிப்பிடுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அயனியாரத்தினை கண்டறியும் பாலிங் முறை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 39 40 அயனியாக்கும் ஆற்றலின் ஆவர்த்தன தொடர்பினை வரைவி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூளைவித்த தொடர்பினை வரைவி 41 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. திரைமறைப்பு விளைவு என்றால் என்ன 45 பார்த்துக்கோங்க. எலக்ட்ரான் கவர்தன்மைக்கான பாலிங் முறையினை அடிப்படையை சுருக்கமாக தரவும் அது வந்து பார்த்துக்கோங்க 46. ஆக்சுவலி தமிழ் ரீடிங் கொஞ்சம் இருக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் யூனிட் பாருங்கள். நெக்ஸ்ட் யூனிட்டு 4th யூனிட்டில் எதாவது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். 4th யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 23 வந்து பார்த்துக்கோங்க, 3 வகையான சகப்பிணைப்பு ஹைட்ரைடுகளை குறிப்பிடுக. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயே வீடியோ போட்டுருக்கலாம் இங்கிலீஷ் மீடியத்து புக்கை வச்சு அப்படின்னு. ஸோ பட் நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணிங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் அப்லோட் பண்ணுறீங்க, இங்கிலீஷ் மீடியம் புக்கை வச்சு தான் சொல்கிறீங்க, இங்கிலீஷ் மீடியத்துக்கே தான் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க, நாங்கள் தான் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம், தமிழ் இங்கிலீஷ்லாம் நாங்கள் பார்க்குறோம், மற்ற சப்ஜெக்ட்லாம் நீங்கள் எங்களுக்கு அப்லோடே பண்ண மாட்டேங்க. ஸோ நான் கொஷின் நம்பர் தான் சொல்கிறேன், பட் ஸ்டில் இருந்தாலும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஃபுல்லாகவே நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ் மீடியம் புக்கை வச்சு தான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காமல் லைக் பண்ணுவீங்க. குறிப்பாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக நான் தமிழ் மீடியம் புக்கை வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ லைக் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24 வந்து பார்த்துக்கோங்க, HCl மற்றும் NaH ஆகியவற்றில் எந்த ஹைட்ரைடு திடப்பொருள் மீதான வாய்வு உனது விடைக்கான காரணத்தை கூறு அது வந்து பார்த்துக்கோங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது 27 பார்த்துக்கோங்க, கீழ்கண்ட வேதி வினைகளை பூர்த்தி செய்யுது அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்து 26 ரொம்ப இம்பார்ட்டண்ட், வினைகளுக்கான வேதி சமன்பாடு வந்து எழுதணும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 29 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கனநீரை குடிப்பதற்கு பயன்படுத்தலாம் என நீ கருதுகிறாயா, ஒரு முக்கியமான 3 மார்க் கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து 30 நீர்வாய்வு மாற்ற வினை என்றால் என்ன பார்த்துக்கோங்க, தனிம வரிசை அட்டவணையில் ஹைட்ரஜனின் இடத்தை நியாயப்படுத்துக 31 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐசோடோப்புகள் என்றால் என்ன, ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகள் பெயர்களை எழுதுக 32. கனநீரின் பயன்கள் 33 வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை டிஃப்ரென்ஸ் கொஸ்டின் அண்ட் யூசஸ் கொஸ்டின், அதில் யூசஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. 3 மார்க்கில் கண்டிப்பாக 1 or 2 யூசஸ் கொஸ்டின் இருக்கும், பயன்களை கூறுக்க அந்த மாதிரி கொஸ்டின். அதே மாதிரி 2 மார்க்கில் யூசஸ் கொஸ்டின் டெஃபினெட்லி கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து 34 டியூட்டீரியத்தின் பதிலீட்டு வினைகளை விளக்குக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 35 ஃபாரா ஹைட்ரஜனை ஆர்த்தோ ஹைட்ரஜனாக எவ்வாறு மாற்றலாம், இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். 36 டியூட்டீரியத்தின் பயன்களை கூறுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மின்னார் பகுப்பு முறையில் ஹைட்ரஜன் தயாரித்தலை விளக்குக 37 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ஸோ அது பார்த்துக்கோங்க. 44 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். H2O மற்றும் H2O2வின் வடிவமைப்புகளை ஒப்பிடுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 5ல் எதாவது இம்பார்ட்டன்ட்னு பார்க்கலாம். 26 நீரில் சோடியம் ஹைட்ராக்சைடின் கரைதிறன் சோடியம் குளோரைடின் கரைதிறனை விட மிக அதிகம் ஏன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 26 வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது 29 பின்வரும் வேதி வினைகளுக்கு சமன்படுத்தப்பட்ட சமன்பாடுகளை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. 30 பெர்லியம் மற்றும் அலுமினியத்திற்கும் இடையேயான ஒற்றுமைகளை சுருக்கமாக விவாதிக்கவும் அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 32 முதல் தொகுதி உலோக ஃப்ளோரைடுகளில் லித்தியம் ஃப்ளோரைடு மிக குறைந்த கரைதிறனை கொண்டுள்ளதை உறுதிப்படுத்துக ரொம்ப இம்பார்ட்டன்ட். 33 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 மார்க் or 3 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். பாரிஸ் சாந்தின் பயன்களை குறிப்பிடுக. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 37 இரண்டாம் தொகுதி தனிமங்களின் முக்கியமான பொது பண்புகளை விளக்குக. அடுத்து 38 பெர்லியம் மற்றும் அலுமினியத்திற்குமான ஒத்த தன்மைகளை விவரிக்க. 39 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கார உலோகங்களை விட கார மண் உலோகங்கள் கடினமானவை ஏன்.
அடுத்து 40 பாரி சாந்து எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். அடுத்தது ஜிப்சத்தின் பயன்களை தருக 41 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 42 கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தின் உயிரியல் முக்கியத்துவத்தை சுருக்கமாக விவரி. ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன்னா 5 மார்க்கே சொல்ல மாட்டீங்க, எல்லாம் 2 மார்க்கும் 3 மார்க்குமா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பற்றி நல்லாவே தெரியும். டேரக்ட் 5 மார்க் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஒரு 2 மார்க்கையும் ஒரு 3 மார்க்கையும் சேர்த்து தான் ஒரு 5 மார்க்காக உங்களுக்கு மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ அதனால் கெமிஸ்ட்ரியை வந்து நீங்கள் டேரக்ட் 5 மார்க் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. டேரக்ட் 5 மார்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். ஒரு 2 அல்லது 3 கொஸ்டின் தான் வரும். அதர்வைஸ் எல்லாமே வந்து கம்பைன்டு கொஸ்டினாக தான் வரும். ஸோ அதனால தான் 2 மார்க் 3 மார்க் மட்டும் மோஸ்ட்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லை இம்பார்ட்டன்ட் எல்லாமே சொல்கிறேன், பட் அது எல்லாமே 2 மார்க் 3 மார்க்காக தான் இருக்கும். ஏன்னா வந்து அது கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை அவங்களே வேறு வழி இல்லாமல் தான் கம்பைண்டாக கேட்குறாங்க. ஏன்னா 5 மார்க் இங்கே டேரெக்டாக எதுவுமே இல்லை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க அப்படி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து 6th யூனிட் பார்க்கலாம். 6th யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 26 பாயிலின் விதியினை தருக வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 29 நல்லியல்பு வாயுக்கள் என்பன யாவை, இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்து 30 A = 0 என்ற வாண்டர் வாட்ஸ் மாறிலியை கொண்ட வாயுகளின் திரவமாக்க முடியுமா விவரி. ஸோ இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ இதில் ஒரு கன்ஃபார்ம் கொஷின்ஸ்லாம் இருக்குது, சில கன்ஃபார்ம் கொஷின்ஸ், அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் யாரும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. 37 விரவுதல் மற்றும் பாய்தல் வேறுபாடு தருக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அடுத்தது 39 எவரெஸ்ட் மலையின் உச்சியின் மீதுள்ள ஒருவர் உறிஞ்சி கொண்டு நீரினை உறிஞ்சுவது எளிதா. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ அடுத்தது வாண்டர் வாட்ஸ் மாறிலிகளை கொண்டு நிலைமாறு மாறிலிகளை தருவி. இதுதான் ஒரு கன்ஃபார்மான கொஷின். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்ஃபார்ம் கொஷின். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 40 முடிஞ்சால் பார்த்துக்கோங்க, இயல்பு வாயுகளின் வாண்டர் வால் சமன்பாடுகளை தருக அழுத்தம் மற்றும் கன அளவின் திருத்தங்களையும் தருக. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க முடிஞ்சது அப்படின்னா. ஸோ அடுத்தது 46 வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். 49th கொஷின் வந்து பார்த்துக்கோங்க இம்பார்ட்டன்ட்டு. ஸோ 52 பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இந்த யூனிட்டில் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். அடுத்து 7th யூனிட் வாங்க பார்க்கலாம். 7th யூனிட்டில் 26 வெப்ப இயக்கவியலின் முதல் விதியை கூறுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 27 ஹெச்சின் வெப்பமாத கூட்டல் விதியை வரையறு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பொருண்மை சாரா பண்பை 2 எடுத்துக்காட்டு விளக்கு 28 லைட்டாக கேட்பாங்க. இது மெயின் எக்ஸாம் இதுலையும் கேட்டதில்லை, பட் ஒரு சில எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிப்ஸ் கட்டில ஆற்றலை வரையறு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 32 33 எரிதல் எந்தால்ஃபியை வரையறு. 34 மோலார் வெப்ப ஏற்பு திறன் வரையறு, அதன் அழகு யாது. 35 உணவின் கலோரி மதிப்பு வரையறு, கலோரி மதிப்பீட்டின் அழகு யாது. 36 நடுநிலையாக்கல் எந்தால்ஃபியை வரையறி. 37 படிகக்கூட ஆற்றல் என்றால் என்ன, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து 38 நிலைச்சார்புகள் மற்றும் வழிச்சார்புகள் என்றால் என்ன, 2 எடுத்துக்காட்டு தருக. வெப்ப இயக்கவியலின் 2ஆம் விதியின் கெல்வின் ஃப்ளாங் கூற்று. 39 கன்ஃபார்ம் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ கன்ஃபார்ம் இம்பார்ட்டன்ட் கொஷின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. 42 வெப்ப இயக்கவியலின் 3ஆம் விதியை கூறுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். 40 முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. 43 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது அக ஆற்றலின் சிறப்பு இயல்புகளை விளக்குக. 47 சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 45 வெப்ப இயக்கவியலின் 2ஆம் விதியின் பல்வேறு கூற்றுகளை கூறு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விரிவடைதல் மற்றும் சுருங்குதல் செயல்முறையின் போது செயல்படும் வேலையை கணக்கிடுங்க. 49 ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிப்ஸ் கட்டில ஆற்றல் சிறப்பு இயல்புகளை விளக்குக, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை தாண்டி வேறு இருக்கா அப்படின்னா இந்த யூனிட்டில் 67 பார்த்துக்கோங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அவ்வளோதான் இந்த யூனிட்டில். அடுத்து வால்யூம் 2ல் வந்து பார்க்கலாம் எதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின்னு. வால்யூம் 2ல் 8th யூனிட்டில் 28 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேபி மற்றும் கேசிக்கு இடையேயான தொடர்பு யாது. கேபி மதிப்பானது கேசிக்கு சமமாக உள்ளவாறு ஒரு எடுத்துக்காட்டினை தருக, ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது நிறைத்தாக்க விதியினை வரையறு. 34 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். சமநிலை வினையின் திசையின் எவ்வாறு கணிப்பா என்பதை விவரி. 35 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 36 பார்த்துக்கோங்க. ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 39 கேபி மற்றும் கேசிக்கு இடையான தொடர்பினை வரிவி, ஒரு இம்பார்ட்டண்டான ஈஸியான கொஷின். லீஸ் ஆல்டியர் தத்துவம் வரையறு. 32 ஒரு இம்பார்ட்டன்ட் கன்ஃபார்ம் கொஷின். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 43 பார்த்துக்கோங்க. 46 பார்த்துக்கோங்க. 48 ஒரு கன்ஃபார்ம் கொஸ்டின். வாண்டர் ஹாஃப் சமன்பாட்டினை வருவி, கன்ஃபார்ம் 5 மார்க் கொஸ்டின். இல்லை ஒரு 3 மார்க்கில் கேட்பாங்க, இல்லை 5 மார்க்கில் கம்பைன் பண்ணி கேட்பாங்க. ஸோ கன்ஃபார்மான கொஸ்டின். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது யூனிட் 9 31 பார்த்துக்கோங்க. வரையறு மோலாலிட்டி நார்மாலிட்டி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹென்ரின் விதியை கூறி விளக்குக. 33 ஒரு கன்ஃபார்ம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சவ்வூடு பரவல் என்றால் என்ன. 36 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஐசோடோனிக் கரைசல் எனும் சொற்பத்தை வரையறு. 37 ஒரு சில எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்து கரைதிறன் மீதான அழுத்தத்தின் விளைவை விளக்குக. 39 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 40 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 44 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது யூனிட் 10. யூனிட் 10ல் வந்து 32
பை பிணைப்பு என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க, ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 34 வந்து பார்த்துக்கோங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். BF3 மூலக்கூறில் காணப்படும் sp2 இனக்கலப்பை விளக்குக, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒருமுனை திருப்புத்திறன் என்றால் என்ன. 39 வந்து இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின், அது வந்து பார்த்துக்கோங்க. 46 முனைவிற்று சகப்பிணைப்பு என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக, பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 49 பார்த்துக்கோங்க, எத்திலீன் மற்றும் அசெட்டிலீனில் பிணைப்புகள் உருவாதலை விளக்குக. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 55 ஃபசான் விதியை விளக்குக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். 43 ஒரு முக்கியமான 3 மார்க் கொஷின், கன்ஃபார்ம் கொஷின். இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் இருக்கும். 5 மற்றும் சிக்மா மற்றும் 5 பிணைப்புகளில் எது வலிமையானது ஏன், ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 54 வந்து பார்த்துக்கோங்க, ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். பிணைப்பாற்றல் 44 பார்த்துக்கோங்க, ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்து 11th யூனிட் வாங்க பார்க்கலாம். 11th யூனிட்டில் 24, 25 பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 29 பார்த்துக்கோங்க. 30 ஒரு சில எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் விட இனிமேல் தான் இம்பார்ட்டண்ட்டே வரப்போகுது. 31 வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். கரிமச் சேர்மங்களின் பொது பண்புகளை தருக. அடுத்தது கரிமச் சேர்மங்களை அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் வகைப்படுத்துதலை விவரி. 32 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓரின வரிசை அல்லது படிவரிசை பற்றி குறிப்பிடுக. 33 வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், அது வந்து பார்த்துக்கோங்க. 37 இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து ஐயூபேக் முறையில் பெயரிடுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 38 அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். பின்வரும் சேர்மங்களுக்கு வடிவமைப்பை எழுதுக. 39 பாருங்கள், ஏதாவது ஒன்றை கொடுத்து 2 மார்க் 3 மார்க்கில் வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. தாழ் வண்ண பிரிகை முறையினை விளக்குக. 43 இம்பார்ட்டன்ட். 44 இம்பார்ட்டன்ட். 45 ஒளி சுழற்சி மாற்றியத்தை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, இம்பார்ட்டன்ட் கொஷின். 2 பியூட்டனை எடுத்துக்காட்டுடன் கொண்டு வடிவ மாற்றியங்களை விளக்குக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். என்னது 46, அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் யூனிட்டு 12th யூனிட்டில் எதாவது இம்பார்ட்டன்ட்னு பார்க்கலாம். 12th யூனிட்டில் கொஷினே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 20 கொஷின் பார்த்துக்கோங்க. 19 பார்த்துக்கோங்க, தூண்டல் விளைவினை தகுந்த உதாரணங்கள் விளக்குக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். 21 பார்த்துக்கோங்க, உதாரணம் தருக. பீட்டா நீக்க வினை, எலக்ட்ரான் கவர் பொருள் மதிப்பீட்டு வினை, அதுக்கு வந்து பதிவீட்டு வினை, அதுக்கு வந்து கேட்கலாம். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது கார்பன் நேர் அயனியின் வடிவமைப்பு, அந்த கொஷின், இதெல்லாம் ஒன் வேர்டு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், கொஷினே கம்மியாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. 17 கொஷின் இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப சின்ன யூனிட் இது, ஸோ அதனால் கம்மியாக தான் இருக்கும் கொஷின். அடுத்து யூனிட் 13 வாங்க பார்ப்போம். 13 பார்த்திங்க அப்படின்னா 32 கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. 33 பார்த்துக்கோங்க. 34 பார்த்துக்கோங்க. 36 பார்த்துக்கோங்க. பென்சீன் நைட்ரோ ஏற்ற வினையின் வினை வழிமுறையினை விளக்குக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 37 பார்த்துக்கோங்க, ஒரு சேர்மத்தின் அரோமேட்டிக் தன்மையை ஹக்கல் விதிப்படி தீர்மானிக்கலாம், அது வந்து பார்த்துங்க. 39 இம்பார்ட்டன்ட்டு. 41 பார்த்துக்கோங்க. 42 என்பியூட்டனின் வச அமைப்புகளை விவரிக்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 43 புரோப்பேனின் எரிதல் வினைக்கான வேதிச்சமன்பாட்டினை தருக. அடுத்தது 44 பார்த்துக்கோங்க. 45, 46 பார்த்துக்கோங்க. 50 பார்த்துக்கோங்க, ஒரு பியூட்டைன் மற்றும் 2 பியூட்டனை எவ்வாறு வேறுபடுத்தி அறிவது, இது வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த யூனிட்டில். அடுத்து 14th யூனிட் பார்ப்போம். இந்த யூனிட்டில் பார்த்திங்க அப்படின்னா 31 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 32 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அது பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 35 பார்த்துக்கோங்க. 34 பார்த்துக்கோங்க. 38 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து பாருங்கள். 43 பார்த்துக்கோங்க. 40 பார்த்துக்கோங்க. 48 வந்து பார்த்துக்கோங்க. ராஷ் முறை, டவ் முறை, டாஷன் முறை. 47 வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 15th யூனிட்டு. 15th யூனிட்டை பொறுத்தவரை 33 வந்து பார்த்துக்கோங்க. 36 பார்த்துக்கோங்க. 34 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஓடி மற்றும் சிஓடி வேறுபடுத்துக, உயிருள்ள மற்றும் உயிரற்ற துகள் பொருள் மாசுபடுத்திகள் வேறுபடுத்துக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதெல்லாம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முடிஞ்சால் 35 பார்த்துக்கோங்க. மொத்தமே வந்து 5 கொஷின் தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்க்குறது பெஸ்ட்டு தான். ஸோ இதான் இம்பார்ட்டன்ட் கொஷின். கெமிஸ்ட்ரி ஹாஃப் எக்ஸாம் கண்டது. ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு, தமிழ் அப்லோட் பண்ணியாச்சு, இங்கிலீஷ் அப்லோட் பண்ணியாச்சு, மேத்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.